நாளில் புதிய நம்பிக்கையுடன் இன்றைய இறைவார்த்தை. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள். ஆயிரம் நாவுகள் போதாதையா உந்தன் அதிசய வரவை சொல்லிவிட. ஆயிரம் நாவுகள் போதாதையா உந்தன் அதிசய வரவை சொல்லிவிட. வானிலும் பூவிலும். மீண்டும் ஒரு இன்றைய இறைவார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். நம்முடைய உலக வாழ்க்கையிலே இதுவரை எவ்வளவோ மனிதர்களை சந்தித்திருப்போம். அவர்களிலே ஒரு சிலர் இரக்கமுள்ளவர்களாகவும் தாராள மனப்பான்மை உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். அவர்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே உதவி செய்த அற்புதமான தனிநபர்கள் என்று எப்போதுமே எமது பட்டியலிலே அவர்கள் இருப்பார்கள். வேறு ஒரு பட்டியலும் காணப்படுகிறது. இவர்களே எங்களுடைய வாழ்க்கையில் தடையாக இருந்த நபர்கள், எமக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியவர்கள், எமது முதுகில் குத்திய நபர்கள், நாம் மறக்க விரும்பும் நபர்கள். ஆனால் அவர்கள் எம்மை அளவிற்கு அதிகமாய் காயப்படுத்தியதன் காரணமாக எங்களுடைய இருதயத்திலே ஏதோ ஒரு காரியம் கடினமாக இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையை சிதைத்ததாக நாம் உணரக்கூடிய நபர்கள் இவர்களே. எமது பிரச்சனைகளுக்காக நாம் பழி சொல்ல விரும்பும் குறிப்பிட்ட நபர்களை பெயரிட எமக்கு பெரிய சோதனை இருக்கிறது. அதுதான் பழிகூறும் விளையாட்டு. வேறொருவர் எமக்கு சில காரியங்களை செய்தார், அல்லது நாம் கவனிக்கப்படவில்லை, அல்லது நாம் யாராவது ஒருவரினால் இடையூறு செய்யப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் இவைகளே நாம் இப்படியாக இருப்பதற்கான காரணம் என்று சாக்குப்போக்குகளை நமக்கு தருகின்றது. பழிகூறும் விளையாட்டு மனித ஜாதியைப் போலவே பழமையானது. அது ஏதேன் தோட்டம் வரைக்கும் கூட செல்லும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே ஆதாமும் ஏவாளும் அவர்களுடைய பாவத்தை எதிர்கொள்ள ஆரம்பித்த உடனேயே ஒருவரை ஒருவர் அல்லது ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பழி சொல்ல ஆரம்பித்தார்கள் என்பதை நீங்களும் அறிந்திருக்கிறீர்கள். அது ஏவாளை பழி சொல்லும் ஆதாமோடு ஆரம்பமாகிறது. பின்னர் ஏவாள் சர்ப்பத்தில் பழி போட்டாள். ஆம், தேவனுடைய சித்தத்திற்கு எதிராக நாம் பாவம் செய்தது என்னுடைய தவறுதான் என யாராலும் முழுமையாக கூற முடியவில்லை. நாம் அனைவருமே இதுபோன்ற செயல்களை செய்கின்றோம். எம்முடைய பாவத்திற்கான பொறுப்பை வேறொருவர் மீது சுமத்துதல் எமக்கு மிகவும் இலகுவானது. கிறிஸ்துவுக்கு முன் 586 பண்டைய எருசலேமில் அதன் பிரபுக்கள் மற்றும் தலைவர்கள், அனைத்து பணக்கார மக்களும் பாபிலோனியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனிற்குள் கொண்டு செல்லப்பட்ட காலத்திலே ஊழியம் செய்த பழைய ஏற்பாட்டு எசேக்கியல் தீர்க்கதரிசியின் ஒரு சுவாரஸ்யமான வசனத்தை குறிப்பிட்டு காண்பிக்க விரும்புகின்றேன். அன்றைய சகாப்தத்திலே இருந்த தனி மனிதர்களுக்கு தங்களுடைய மூதாதையாரை பழிகூறுவதற்கான பெரிய சோதனை காணப்பட்டது. இது நடைபெறுவதற்கான காரணம் அவர்கள்தான் என்று சொன்னார்கள். 18ஆம் அதிகாரத்திலே எசேக்கியல், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசிப்போயின என்னும் பழமொழியை நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லுகிறது என்ன? இனி இஸ்ரவேலில் இந்த பழமொழியை சொல்லுவது இல்லை என்பதை என் ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இதோ, எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் என்றார். இது ஒரு நறுக்கு தெரிக்கும் கூற்றாகும். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். நாம் கஷ்டப்படுவதற்கும் நாம் காயப்படுவதற்கும் பல வழிகள் உள்ளன. பாவத்திற்கான விளைவுகளை நாம் கொண்டிருக்கின்றோம். அத்தோடு நாம் எப்பொழுதும் யாரையாவது குற்றம் சுமத்துவதற்கு வகை தேடிக் கொண்டிருக்கின்றோம். எசேக்கியேலில் அது திராட்சை காய்கள் என்று அழைக்கப்படுகிறது. வேறு யாராவது ஒருவர் நீங்கள் அற்பமானவர் என நினைக்கும்போது இதை கூட நீங்கள் கேட்டிருக்கலாம். அல்லது நீங்கள் முணுமுணுக்கின்றீர்கள் என அவர்களுக்கு ஓர் எண்ணம் இருக்கின்றது. அல்லது நீங்களே சரி செய்யக்கூடியதொன்றை குறித்து புகார் செய்தல், அல்லது பிரச்சனையில் உள்ள உங்களுடைய சொந்த பங்கை நீங்கள் ஒப்புக்கொள்ளாமல் அதற்கு மாறாக நீங்கள் யாராவது ஒருவரை குற்றம் சாட்ட பார்ப்பீர்களானால் அதற்கு அவர்கள் திராட்சை காய்கள் என்று கூறலாம்.
நிச்சயமாக நீங்கள் புளிப்பானதொன்றை கடிக்கும் பொழுது அது உங்கள் வாயை கூசச் செய்யும். அத்தோடு எசேக்கியலில் கூறப்பட்டுள்ளபடி அது பற்களை கூசச் செய்யும். நீங்கள் உங்களுடைய பற்களினால் அதை சிறிதாக கடித்தாலும் அது பயங்கரமான சுவையை உடையது என நீங்கள் எண்ணுவீர்கள். அல்லது பிதாக்கள் திராட்சைக்காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசிப்போயின என சொல்லுவது பெற்றோர்கள் தவறு செய்ததாகவும் பிள்ளைகள் அதன் விளைவுகளை அனுபவிக்கின்றார்கள் என்றும் பரிந்துரைப்பதாக இருக்கிறது. அடுத்த தலைமுறையினரை எளிதில் அடையாளம் காணக்கூடியதாக நாம் எவ்வாறு அவர்களை ஒன்று சேர்ப்பது என்பது எமக்கு சுவாரஸ்யமானது. சமூகவியலாளர்களும் இதை உண்மையென கண்டறிந்திருக்கிறார்கள். இளைஞர்கள் வயதானவர்கள் தாமதமாக வேலை செய்வதினாலே வெறுக்கப்படுகின்றார்கள். அவர்களை தாழ்வானவர்களாக கருதுகின்றார்கள். பெரியவர்களும் சில வேளைகளே இளைஞர்களை குறை கூறுகின்றவர்களாக இருக்கிறார்கள். இளைஞர்கள் சோம்பேறிகள், காட்டு மிராண்டிகள் அல்லது கட்டுக்கு அடங்காதவர்கள் என்று பெரியவர்கள் நினைக்கிறார்கள். நாங்கள் மக்களை தலைமுறைகளின் அடிப்படையில் வகை பிரித்து காண்பிக்கின்றோம். நல்லது, நாம் முந்தைய தலைமுறையினரை விரல் நீட்டி குறை கூறும் செயலை மரபு வழியாக நாங்கள் பெற்றிருக்கின்றோம். நம்முடைய தற்போதைய பிரச்சனைகளுக்கு முந்தைய தலைமுறையினரை குறை கூற முற்படுவது எமக்கு எந்தவிதமான ஆசீர்வாதத்தையும் கொண்டு வராத போதும் இதுவே தாராளமாக தற்போது செய்யப்படுகிறது. இதற்கு எசேக்கியல் சிறந்ததொரு நினைவூட்டலாகும். ஒரு தனிநபர் வாழ்நாளெல்லாம் மற்ற தனிநபர்களை குற்றம் சாட்ட முயற்சிப்பாரானால், அதற்காக தனது சொந்த கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருப்பாரானால் உண்மையிலேயே அவர் மகிழ்ச்சியற்ற வாழ்க்கையே வாழுகின்றார். உங்களை குறித்து நீங்கள் வருந்துவீர்கள். வல்லமையில்லையே என்று நீங்கள் உணருவீர்கள். மற்றவர்களால் உங்கள் வாழ்க்கை சிதைந்து விட்டதை போன்றதொரு உணர்வு உங்களுக்கு இருக்கும். ஒரு நபருக்கு குடிபோதையில் இருக்கும் பெற்றோர்கள் இருக்கலாம், அல்லது வாயின் வார்த்தையினால் அல்லது உடல் ரீதியாக துன்பப்பட்டவராக அல்லது பாலியல் துஷ்பிரயோகம் பண்ணப்பட்டவராக இருக்கின்ற ஒருவருக்கு இதை செய்வது எளிது. எனது வாழ்க்கை பாழாகிவிட்டது என்று மற்றவர்களை குறை கூறுவது கடினமானது. அவ்விதமாகவே இந்த உணர்விலிருந்து தப்புவதும் கடினம். எசேக்கியல் 18ஆம் அதிகாரம் ஒவ்வொருவரும் தங்களுடைய சொந்த வாழ்க்கைக்கு அவர்களே பொறுப்பாளிகள் என கூறுகின்றது. 4வது வசனம் மிகவும் வல்லமையுள்ளது. பாவம் செய்கின்ற ஆத்துமாவே சாகும். முடிவாக, நீங்கள் கடினமாக நடத்தப்படுத்துவது ஒரு விஷயமே இல்லை. யாராவது உங்களை துஷ்பிரயோகம் செய்திருந்தாலும் பரவாயில்லை. உங்களுடைய சொந்த செயல்களுக்கு நீங்களே பொறுப்பாளி. உலகில் டார்வினின் பரிணாம வளர்ச்சியை பற்றி கற்றுக் கொடுக்கும் போது நாம் அனைவரும் அதிசயமாக சேற்றிலிருந்து மேல் நோக்கி பரிணமித்தோம். ரசாயனங்கள் எவ்விதமான நோக்கமுமின்றி ஒன்றிணைந்து அதிசயமான எந்திரங்களாக உருவாக்கி விடுவதைப் போல உயிரியல் கூறுகள் ஒன்றிணைந்து உருவாக்கப்பட்டதுவே மனிதர்கள் என்று அழைக்கப்படுகின்ற உயிரினம். இவ்வாறான ஒரு விபத்தினால் நீங்கள் உருவானீர்கள் என்று சொல்லுகிறார்கள். இப்படியான ஒரு விபத்தை நீங்கள் குறை கூறலாம், அல்லது பரிணாம வளர்ச்சியில்தான் நீங்கள் உருவாகி இருக்கின்றீர்கள் என்றும் நீங்கள் கூறலாம். உங்களுக்கு எது வசதியானது? இப்படி சொல்வீர்களேயானால் நீங்கள் விரும்புகின்ற எவ்விதமாக பாவத்திலிருந்தும் தப்பித்துக் கொள்ளலாம். இவ்விதமாகவே நான் இருப்பேன் என்று நீங்கள் குறை சொல்லலாம். அது வேதவசனத்தின் அடிப்படையில் மேலோட்டமாக செல்லுபடியாகாது. உங்களை சிருஷ்டித்த ஒரு தேவன் இருக்கின்றார். நாம் வாழுவதற்காக ஒழுங்கையும் விதிமுறைகளையும் கட்டளைகளையும் கொடுத்த தேவன் இருக்கின்றார். நான் பிறந்த வழிமுறைதான் என்றாலும் அந்த வழியை நாம் பயன்படுத்த முடியாது. நீங்களே உங்களுடைய கிரியைகளுக்கான முற்றுமுழுதான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் அறிந்திருப்பது என்ன? உங்களுடைய ஆத்துமாவில் ஆழமாயிருக்கும் ஒன்று கூறுவதை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே பழிகூறும் விளையாட்டை விளையாடுவதை நிறுத்தும்படியாக உங்களுக்கு நான் அன்பான வேண்டுதலை கொடுக்கின்றேன். அவர்கள் உங்களுக்கு செய்தமைக்காக மற்றவர்கள் மீது சந்தேகம் கொள்ள வேண்டாம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் தைரியத்தை தரும் மிகுந்த வல்லமையான வசனம் காணப்படுகின்றது. ஏனென்றால் ஒரு நபர் அவருடைய சொந்த பாவத்தினால் மரிப்பார் என்பது உண்மையாயினும் கூட நாம் மன்னிப்பளிக்கும் தேவனோடு சம்பந்தப்படுகின்றோம். அத்தோடு உடைந்து போகும் வாழ்க்கையை கொண்டிருப்பதோடு பழிகூறும் விளையாட்டிலிருந்து தப்பிப்பதற்காக திறவுகோளோடும் சார்ந்திருக்கின்றோம். எமது பாவத்தை மன்னிப்பதை தேர்ந்தெடுப்பதையும் அதையே மற்றவர்களுக்கு நாமும் செய்யும்படியாக கேட்கும் தேவனோடே நாம் சம்பந்தப்பட்டிருக்கின்றோம். முதலாவதாக அவருக்கு எதிராக இருந்த எமது பாவங்களை அவர் மன்னித்து விட்டார்.
இயேசு கிறிஸ்துவுக்குள் இலவச மன்னிப்பை அவர் எமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினால் சிலுவையில் செய்யப்பட்ட அந்த பாவத்திற்கான கிரயத்தை நாம் விசுவாசிக்கும்படியாக கேட்கின்றார். கிறிஸ்துவனுடைய மரணத்தின் பலியின் மூலம் எமது பாவத்தை அழித்து அவைகளை அகற்றும்படியாக தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் இப்பொழுது தேவனோடு நல்ல நிலையில் இருக்கும்படியாக அவரண்டை திரும்பியுள்ளோம். நீங்கள் உங்களை மன்னிக்க வேண்டும். சிலர் அவர்களுடைய தாயோடு தந்தையோடு அவர்கள் இருந்திருந்தால் அவர்கள் மரித்திருக்க மாட்டார்கள், அல்லது அவர்கள் விவாகரத்து செய்யாதிருந்திருப்பார்கள் போன்ற தம்முடைய உறவினர்களுடைய பிரச்சனைகளுக்காக தம்மைத்தாமே பழிகூறி வித்தியாசமாக செயல்படும் அநேக மக்கள் இருக்கிறார்கள். நாம் முதலில் நம்மை மன்னிக்க வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்தவர்களுக்குள்ளும் விசுவாசிகளுக்குள்ளும் கெட்ட காரியங்கள் இன்னும் நடைபெறுகின்றது என நாம் நினைவூட்டப்படுகின்றோம். உண்மையில் இது சுவிசேஷத்தின் பொருட்டு துன்புறுத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்படுவதையும் பற்றி கூட பேசுகின்றது. ஆனால் ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 37 அது இவ்வித வழியில் முடிவுறுகின்றது. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கின்றோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். பழிகூறும் விளையாட்டிலிருந்து நீங்கள் தப்பிப்பதற்கு நீங்கள் மன்னிக்க வேண்டும். அது ஒரு சுய நினைவோடுள்ள தீர்மானமாகும். பௌதீக ரீதியில் யாராவது உங்களை துன்பப்படுத்தி இருந்தாலும் அல்லது உங்களை துஷ்பிரயோகப்படுத்தி இருந்தாலும் கூட இந்த கொடூரத்திலிருந்து தப்பிப்பதற்கான ஒரே வழி கொடூரமான குற்றத்தின் பழி மற்றும் கோபத்தின் கொடூரத்தை மேற்கொண்டு தேவன் எம்மை மன்னித்தது போல மன்னிப்பதாகும். இது எமது வாழ்க்கையிலே எப்பொழுதும் எளிதானது அல்ல. எமக்கு எதிராக தீய காரியங்களை செய்யும் மக்கள் இருக்கவே செய்வார்கள். கண்டிப்பு என்னும் பட்டியலில் அவர்களை வைப்பதற்கு பதிலாக அவர்களுக்காக ஜெபிக்க ஒரு பட்டியலிட வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்த அதே மன்னிப்பை நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். தேவன் இயேசுவின் நாமத்தினால் ஜெயிக்கும் நபராக உங்களை மாற்ற விரும்புகின்றார். நான் வாழ்க்கையில் மற்ற மனிதர்களை பழி சொல்லுவதை நிறுத்தி இயேசு கிறிஸ்துவில் தேவனுடைய மன்னிப்பை அவர்களுக்கு வழங்கி அவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கின்றேன். நாங்கள் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற யார் யார் மற்றவர்களாலே பாதிக்கப்பட்டு அவர்களை விரோதமாகவும் அவர்கள் மீது பழி சொல்லி பழிவாங்க காத்திருக்கிறவர்களாகவும் இருக்கின்றார்களோ, இந்த நாளிலே அவர்கள் நீர் எப்படியாக அவர்களை மன்னித்தீரோ, சிலுவையிலே எங்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் ஏற்றுக்கொண்டு எங்களை மன்னித்தீரோ, அதே அன்பையும் இரக்கத்தையும் மற்றவர்கள் மேல் காட்டத்தக்கதான உள்ளத்தை அவர்களுக்கு நீர் கொடுக்கும்படியாக உம்முடைய மன்னிப்பின் மகத்துவத்தை அவர்கள் சிந்தித்து பார்த்து இந்த நாளிலிருந்து மற்றவர்களை மன்னிக்க அவர்கள் ஆயத்தமாக இருக்க அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பிதாவே, ஆமேன். நிகழ்ச்சியை முழுமையாக கேட்டதற்கு நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நல்ல ஆசிகளை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம் நேர்களே. தொடர்ந்தும் நீங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பதற்கு நன்றி சொல்கின்றோம். நிகழ்ச்சியை கேட்பது மாத்திரமல்லாமல் நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களையும் எழுதி அனுப்புங்கள். எழுத வேண்டிய முகவரி இன்றைய இறைவார்த்தை, TWR லங்கா, தபால் பெட்டி இலக்கம் 2, புத்தளம். SMS அல்லது வாட்ஸ்அப் மற்றும் மிஸ்கால் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 07197799944 019779944. மேலும் எங்களுடைய TWR லங்கா ஃபேஸ்புக் வலைத்தளம் மூலமும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.